அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிநிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியங்கோடி, ஆங்கே ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தானே என்றார் மகாகவி பாரதியார். அந்த கல்வியை, விழிப்புணர்வு கல்வியை இன்று நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி சங்கத்தினர் அவர்களுக்கும், புதுக்கோட்டை பேலஸ் சிட்டி ரோட்டரி சங்கத்திற்கும், அன்னவாசல் அன்னப்பறவை ரோட்டரி சங்கத்திற்கும், புதுக்கோட்டை மெட்ரோ ரோட்டரி சங்கத்திற்கும், புதுக்கோட்டை வெற்றி ரோட்டரி சங்கத்திற்கும் மற்றும் இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் புதுக்கோட்டை சிட்டியின் ரோட்டரி சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும், வாழ்த்துரை வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்த கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், நாட்டு நலப்பணி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், நாளைய இந்தியாவின் தூள்களை செதுக்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே ஐயா அவர்கள் கண்ட கனவுகளை நிறைவாக்க துடித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் காலை நலவற்றல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பது வான்புகழ் வள்ளுவரின் வாக்கு. அப்படின்னா என்னன்னா, நம் மனிதனாக பிறந்து விட்டோம், நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து பிறருடைய துன்பத்தை களைய வேண்டும், அவ்வளவுதான் வாழ்க்கை. ஏன்னா நம்மளை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வாழப்போகிறோம், வாழ்ந்து விட்டு பின் மறைந்து விடுவோம். அந்த வாழ்க்கையில் நாம் என்ன அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொண்டு செயல்பட வேண்டும், எப்படி அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு உறுப்பு தானத்தை பற்றி நிறைய பெருமக்கள் அறிஞர்கள்லாம் சொன்னாங்க. ஒரு நல்ல விஷயத்தை திரும்ப 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 சொல்கிறதுனால நல்லது தான் நடக்கும் இல்லையா? கண்டிப்பாக திரும்ப ஒரு வாட்டி நம்ம அதை திரும்ப நினைவுபடுத்தி பார்த்துக்கலாம். உறுப்பு தானம் அப்படின்னா என்னங்க? உறுப்பு தானம் என்பது ஒரு நல்ல உடல்நிலை உள்ள மனிதன் தன்னுடைய வாழ்நாளில், நல்ல உடல்நிலை உள்ள மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய ஒப்புதலுடனோ அல்லது இறந்த பிறகு தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் மூலமாகவோ தன்னுடைய உறுப்புகளை தானமாக நோயுற்று இருப்பவருக்கு கொடுப்பது தான் உறுப்பு தானம் இல்லையா? அந்த வகையில் நம்ம இன்னைக்கு உறுப்பு தான, உலக உறுப்பு தான தினத்தை சிறப்பாக அனுசரித்து கொண்டிருக்கிறோம். சரி, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இருதயவியல் நிபுணர் சொல்லிட்டாங்க. அதாவது முதல்ல 1954 இரட்டை சகோதரர்கள் அமெரிக்காவில் இருந்தாங்க. முதல்ல இது வரலாறு முக்கியம் இல்லையா எல்லாத்துக்கும்? அதனால் இதை பதிவு பண்ணுறேன். முதல்ல இரட்டை சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க பேர் ரெனால்ட் ரிச்சர்ட். ரெனால்டு ரிச்சர்டுக்கு ஒரு சிறுநீரகத்துக்கு கொடுக்குறாரு. இதுதான் உலகில் நடைபெற்ற முதல் அறுவை சிகிச்சை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. இப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம் உறுப்பை. அதுக்கு பேர் எங்களுடைய அலோபதிக் மெடிசனில் அலோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கே போடுறது. இப்போ தோல் ஏதாவது போயிடுச்சு, நம்மளுடைய விபத்துனால தோல் நிறைய லாஸ் ஆயிடுச்சுன்னா வேறு இடத்துல தோல் வெட்டி போகிறது ஆட்டோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு தானே கொள்வது. இல்லை எலும்புலாம் உடஞ்சிருச்சுன்னா அந்த எலும்புக்கு நம்ம பின்னாடி போனில் இருந்து எலும்பு கொஞ்சம் எடுத்து அதை ஒட்ட வைப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆட்டோகிராஃப்ட் அப்படின்னு பேர். முன்னாடியெல்லாம் இந்த அறிவியல் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி நம்ம விலங்குகள் இருக்கு இல்லையா, இந்த விலங்குகள் கிட்ட இருந்து ஹார்ட்டு, கிட்னி அதெல்லாம் எடுத்து பொருத்தி பார்த்தாங்க. அதுக்கு பேர் ஜெனோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, யார் கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க தகுதி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல உடல்நிலை உள்ளவர், ஏற்கனவே சொன்னோம், அவருக்கான வயது வரம்பு இருக்குன்னா இருக்குது. 18 to 65 வயது உள்ளவர்கள் அனைவரும், உடல் நலமாக உள்ளவர்கள் அனைவரும் உறுப்பு தானத்தில் பங்கேற்கலாம். பிறகு உடல் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும், தொற்று நோய்களோ தொற்றா நோய்களோ இருக்கக்கூடாது. சரி, யாருக்கு தகுதி இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது, குழந்தைகள் வயது வரம்பு சொன்னோம் இல்லையா, குழந்தைகள் இதுக்குள்ளே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் தொற்று நோய்கள் சொன்னோம். கோவிட் தொற்று உள்ளவர் கொடுக்க முடியுமா? கொரோனா வைரஸ் இருக்கிறவங்க உறுப்பு தானத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. அதே போல்
இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி அல்லது புற்றுநோய் அதிகம் இருப்பவர்கள்னால் அந்த உறுப்பு ஏற்கனவே வந்து அவங்களுக்குலாம் உறுப்பு டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். அவங்க வந்து அந்த உறுப்பை எடுத்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக தானம் செய்ய முடியாது. அதே போல் புகை, மது மற்றும் போதை பழக்கம் உள்ளவர்கள் அனைவரும் யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து புகை, மது, போதையெல்லாம் வந்து உபயோகப்படுத்தி இருந்தால் அவங்களால கொடுக்க முடியாது. இவங்க தான் வந்து கொடுக்கறதுக்கு தகுதியற்ற நபர்கள். சரி, எந்தெந்த உறுப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எங்களுடைய உறுப்பு தாங்க ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் திரும்ப ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோமா? நம்ம கண்ணு கொடுக்கலாம், நுரையீரல் கொடுக்கலாம், இருதயம் கொடுக்கலாம், கல்லீரல் கொடுக்கலாம், கணையம் கொடுக்கலாம், சிறுகுடல் கொடுக்கலாம், சிறுநீரகம் கொடுக்கலாம், தோல், எலும்பு இதெல்லாம் கொடுக்கலாம். கண்ணை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம பார்த்துருவோம். சரிங்க சார், இந்த உறுப்பெல்லாம் வந்து பார்க்குறோம், நான் தான் நினச்சிட்டு இருக்கேன், நான் தான் நல்லா படிக்கிறேன், நான் தான் நல்லா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி காலர் உயர்த்தி விட்டுப்போம். ஆனால் இந்த கண்ணு என்ன செய்யுதுன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காலரை உயர்த்தி விட்டுப்போமா இல்லையான்றது பார்ப்போமா? கண்ணை வந்து ஒரு நேரடியாக ஒருத்தர் பார்க்குறேன், நான் எதிர்க்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, ஐயாவை பார்க்குறேன். ஐயாவை பார்க்கும்போது என்னுடைய விழித்திரையில் பதிவு எப்படி விழும்னா தலைக்கீழாக விழும். தலைக்கீழாக விழுந்துட்டு அது மூளையில் வந்து நிறைய பாகங்கள் இருக்கிறது. ஆக்சிபிட்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகத்தில் போயிட்டு அந்த பதிவு காட்டுது. ஐயா உட்காந்துட்டு இருந்தது நேராக உட்காந்துட்டு இருக்காரு, அது தலைக்கீழாக போயிட்டு எனக்கு காட்டுது. காட்டும் போது அந்த பின் மூளை வந்து எனக்கு நேராக்கி காட்டும். நேராக்கி காட்டி அவர் யார், அவர் பேர் என்ன, அவருடைய பதவி என்ன, அவர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தகவல்களை எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில், அதாவது 400 கிலோமீட்டர் பர் ஹார் அந்த வேகத்தில் நரம்பு எல்லாம் கடத்திடும். இப்போ சொல்லுங்கள், நான் யாருன்னு சொல்ல முடியுமா? காலம் தூக்கி விட்டுக்க முடியுமா? கண்ணு நல்லா வேலை செய்யணும்னா அந்த மாதிரி வந்து எலும்பு வந்து உடஞ்சி போச்சுன்னா சில பேருக்கு வந்து கூடவே கூடாது. அந்த நேரத்தில் வந்து எலும்பு மருத்துவர்களாகி நாங்கள் என்ன பண்ணணும்னா மற்ற இடத்துல இருந்து ஆட்டோகிராஃப்ட்னு சொன்னால ஒருவர்கிட்ட இருந்து எடுத்து தேவையான எலும்பு எடுத்து அந்த இடத்துக்கு பொருத்தி அந்த எலும்பை வந்து கூட வைக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து போன் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதனால் வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம். ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து நிறைய உறுப்புகள்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் இறக்காத இருக்கிறவங்க கிட்ட கல்லீரலுடைய ஒரு சிறிய பகுதியை வாங்கலாம், நுரையீரலுடைய சிறிய பகுதியை வாங்கலாம், சிறுகுடல் இருக்கு இல்லையா, அதனுடைய சிறிய பகுதிகளை வாங்கி கொள்ளலாம். சரிங்க சார், நான் உறுப்பு தானம் செய்ய போகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவருக்கும் நம்ம திரைப்படம்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது வந்து நம்மளுக்குள்ளார வந்து ஒரு ஹீரோயிசம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு உங்களுக்குள்ளார நான் உறுப்பு தானம் செய்ய போகிறேன், நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் ஒரு பெரிய கேள்விக்குறி எழும். அந்த கேள்விக்குறியை விடையாத என்னென்னா ஏற்கனவே டிரான்ஸ்பிளான்ட் சொன்னாங்க, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அந்த போர்ட்டலில் போயிட்டு நம்ம மருத்துவக் கல்லூரியில் போயிட்டு நான் இந்த மாதிரி உறுப்பு தானம் பண்ண போகிறேன், நான் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன், இல்லை என்னுடைய பேர் இது, என்னுடைய ஊர் இது, என்னுடைய அப்பா அம்மா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். பூர்த்தி பண்ணி கொடுத்தவுடனே அதை வந்து உங்களுடைய அப்பா அம்மாவோ அல்லது நெருங்கிய உறவினரோ அதற்கு சாட்சியாக கையெழுத்து போட வேண்டும். நிச்சயமாக அது செய்து விட்டீர்களான உங்கள் பதிவு அதில் அடங்கிவிடும். இவர் வந்து உயிரோடு இருக்கும் பொழுதோ அல்லது வாழ்நாள் காலங்கள் முடிந்த பிறகோ அவர் வந்து உறுப்பு தானம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சட்ட விதிமுறைகளுக்கு நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காவல்துறை கண்காணிப்பாளர் சொன்னாங்க இல்லையா, எல்லாமே சட்ட திட்டங்களுக்கு உட்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தால் தான் நன்றாக இருக்கும். அதனால வந்து இன்னைக்கு தோட்டா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2014 வந்து கொண்டு வந்தாங்க. என்னடா அது தோட்டா துப்பாக்கி தோட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூ ஆக்ட், டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூ ஆக்ட் 2014. இதில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த தமிழ்நாடு போர்ட்டல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா, டிரான்ஸ்பிளான்ட் சொல்லிட்டு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்தியா ஃபுல்லாகவே வெரிஃபை பண்ணுவாங்க, இவங்க பண்ணுறதுலாம் சரியா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கே திரும்ப ஃபோன் பண்ணி கேட்பாங்க, உங்களுக்கு முழு சம்மந்தமாக இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க, அந்த ரெஜிஸ்டர்லாம் முறையாக பின்பற்றுறாங்களா இல்லையான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த உறுப்பு மாற்றுக்கெல்லாம் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து முறையாக பதிவு பண்ணி அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிட்டு வருதா, இதில் வந்து ஏதாவது ஊழல் நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் தான் அந்த தோட்டா ஆக்டோடைய வேலைகள். சரி,
சரி சார், நம்மளுடைய முன்னோடிகள் யாராவது இருக்காங்களா, அவங்களெல்லாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் வந்து நம்ம நினைவு கூறுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து ஆர்கன் டொனேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க கிட்ட இருக்கிற உறுப்பெல்லாம் கெட்டு போயிட்டு நிறைய பேர் யாராவது கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த வரிசையில் நம்முடைய கதாநாயகர்கள் யாராவது இருக்காங்களா, நமக்கு ரொம்ப பிரபலமான தெரிஞ்சவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் முதல்வர், அதாவது வந்து இந்த மேற்கு வங்கத்தின் முதல்வர் ஜோதி பாசு அவர்கள் உடல் உறுப்பை தானமாக, அதாவது இறந்த பிறகு உடலை தானமாக கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்த நம்முடைய முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண் ஐயாவும் தன்னுடைய உடலை தானமாக கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் உங்களுடைய கதாநாயகர்கள் யாரா தெரியுமா? திரு அமிதாப் பச்சன், திரு அமீர் கான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய உலக நாயகர் திரு கமலஹாசன் அவர்களும் கொடுத்துருக்காரு, மாதவன் அவர்களும் கொடுத்துருக்காங்க என்ற செய்தியையும் உங்கள் மனசுக்குள்ள போட்டுக்கணும். யாராவது கேட்கும் பொழுது இந்த மாதிரி யாராவது உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும் பொழுது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். அதே போல நம்ம கண்ணுக்கு தெரியாத சில கதாநாயகிகள் இருப்பாங்க. யார் அந்த கதாநாயகின்னு கேட்டிங்கன்னா முருகேஸ்வரின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு இளம் பெண், 23 வயது மதிக்கத்தக்க பெண் இறந்து விட்டுறாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாம் என்ன தெரியும், ஏழ்மையான பெண் இருந்தாலும் மனசு வரணும். தானம் தவம் தான் செய்தல் அறிவு எல்லாருக்கும் இருந்தாலும் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வராது மனசு இல்லையா? அந்த மாதிரி அவங்க வந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த மனசு வந்து உடல் உறுப்புகளை தானம் செஞ்சு அந்த உடல் உறுப்பு மூலமாக இன்றைக்கும் 6 பேர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மறுவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் இதன் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சார் இதெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்க ரைட்டு, இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா போகும். ஏன்னா நீங்கள்லாம் நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து காவல்துறை கண்காணிப்பாளராகவோ மாவட்ட ஆட்சித்தலைவர்களாகவோ அல்லது பெரிய உயர்ந்த பதவிகளுக்கோ செல்லலாம். சரி, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய கால்பந்து வீரர் ரொனால்டோ எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் கால்பந்து சீசன்லாம் முடிஞ்சுது. ரொனால்டோ வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங் போய் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் தான் தோணுச்சு. அதாவது கொக்கோ கோலா பாட்டிலை முன்னாடி வச்சுருக்காங்க. அந்த கொக்கோ கோலா பாட்டிலை எடுத்து வச்சுட்டு சாதாரண குடிநீர் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்து எடுத்து முன்னிலைப்படுத்துறாரு. அவர் எதுவுமே பேசலை, எதுவும் செய்யலை. அந்த பாட்டிலை எடுத்து கையிலெல்லாம் காமிக்கலை, விளம்பரம்லாம் படுத்தலை. அந்த கொக்கோ கோலா பாட்டிலில் அந்த புகைப்பட நிபுணர்கள்லாம் இருக்காங்களா, அங்கே வந்து வீடியோலாம் எடுப்பாங்க, நிறைய வந்து தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் இருக்கும். அந்த ஊடகங்களுக்கெல்லாம் தெரியாமல் அப்புறப்படுத்திட்டு இந்த தண்ணீர் வச்சவன என்ன தெரியுமா ஆச்சு, உடனே கொக்கோ கோலாவுடைய வியாபாரம் சரிந்து விட்டது. வீடியோ இதுவில் போட்டு பாருங்க, அதாவது உங்களுடைய யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து கொக்கோ கோலா சரிந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வந்து கொக்கோ கோலா குடிப்பது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே விட்டுறேன் சரியா. தண்ணீர் குடிப்பது நல்லது, குடித நீர் குடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து நம்மளுடைய நாளடியார், நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லாம் வந்து அழகாக வந்து எப்படிதான் ஒரு மனுஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வழிகாட்டி தரும். அதுக்கு வந்து ஒரு பாடல்ல அருமையாக சொல்கிற ஒரு புலவன், அரும்பெறல் யாக்கையை பெற்ற பயத்தால் பெரும் பயனும் மாற்றவே கொள்க, கரும்பூர்ந்த சாலவும் பின் உதவி மற்றதன் கோது போல போகும் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த உடம்பை பெற்றதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே யோசித்து பார்க்கணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், வாழ்ந்து மறையும் பொழுது நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னாங்க, நீ பிறப்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நீ வாழ்ந்து முடியும் பொழுது அது ஒரு வரலாறாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இந்த இயற்கை கொடுத்த வரங்களை நாம் முறையாக உபயோகித்து மற்றவர்களுக்கும் உதவி வாழ வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த சிட்டி ரோட்டரி சங்கத்திற்கும் உங்களுடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, வாழிய செந்தமிழ், வளர்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.